ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது வேலூர் மாவட்டத்தில் சத்துணவுத்துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டியான இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வேலூர் மாவட்டத்தில் 292 சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 292 வேக்கன்சியுமே எந்தெந்த ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க, எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க, எந்த ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் அல்லது கலெக்டர் ஆஃபீஸில் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு வேக்கன்சி இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. எஸ்டி மட்டும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க அல்லது ஃபெயில் ஆனவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், தமிழை நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது, வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/4/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்கே அனுப்பணும் அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா டிசி, 10th மார்க்ஷீட், குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண்கள், மாற்றுத்திறனால அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை டேரெக்டாகவோ அல்லது தபால் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். டேரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.